வெள்ளம் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் 6000 ரூபாய் நிவாரணத் தொகைக்கு பதிலாக 1000 ரூபாய் தந்ததற்கு திமுக எம்எல்ஏவை மக்கள் முற்றுகையிட்டு கேள்வி எழுப்பியுள்ளனர். தூத்துக்குடி அருகே மழை வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினரை கிராம மக்கள் சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் பகுதி கீழ அரசடி ஊராட்சியில் மழை வெள்ளத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு 1000 ரூபாய் மட்டுமே நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினரை சிறைப்பிடித்து மேலும் அவரது கார் முன்பாக அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. தொடர்ச்சியாகவே திமுகவினர் மக்கள் பாதிக்கப்படும் நேரங்கள் இவ்வளவு நிதி உதவி தருகிறோம், அவ்வளவு நிதி உதவி தருகிறோம் என்று கூறி அதில் பாதியை அவர்கள் சுருட்டுவதிலேயே குறியாக இருக்கின்றனர் என்று பலரும் விமர்சித்து வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் ஆனைக்குடி நியாய விலை கடையில் வெள்ள நிவாரண நிதியாக 1000 ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மீதி 5000 ரூபாய் எங்கே என்றும் இப்பொழுதே 6000 ரூபாயை தர வேண்டும் என்று மக்கள் கூடி ரேஷன் கடை முன்பே போராடி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே திமுகவினர் மக்களுக்கு வழங்கப்படும் நிதியில்தான் கொள்ளையடிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது எழுந்து வரும் நிலையில் திமுகவினர் மீது மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்து வருவதும் கவனிக்கத்தக்கது.